பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்கதரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்கதரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 37வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, இன்னும் கொஞ்ச நேரம்தான் துன்மார்க்கன் இரான் என்று ஆண்டவர் ரேமா வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பேசுகிறார். பிரைஸ் காட். இன்றைக்கும் துன்மார்க்கரை பார்த்து எப்பொழுதுமே நமக்கு ஒரு பெரிய பயம் வருவது உண்டு. எனக்கு விரோதமாய் ஏதாவது காரியங்களை செய்து விடுவார்களோ, என்னை அழிக்க பார்க்கிறார்களோ, என் மேல் விரோதமாய் பழி சாற்றுகிறார்களோ, என்னை குற்றம் சாட்டி என்னுடைய பெயரை களங்கப்படுத்த பார்க்கிறார்களோ, இந்த துன்மார்க்கர் எனக்கு விரோதமாய் சதித்திட்டம் செய்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். அநேகர் துன்மார்க்கமான சில மனுஷர்களை பார்த்து, துன்மார்க்கமாய் இருக்கிற சில அசுத்தாவியின் வல்லமையை பார்த்து இன்றைக்கும் பயப்படுவது உண்டு. ஸ்தோத்திரம். அந்த துன்மார்க்கத்தின் வல்லமை என்னை ஜெயித்து விடுமோ, அந்த துன்மார்க்கத்தின் வல்லமை என்னை மேற்கொண்டு விடுமோ? அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் ரேமாவா தீர்க்க தரிசனமா சொல்றார். தேவப்பிள்ளையே, பயப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரம்தான், துன்மார்க்கன் இனி பார்ப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எந்த துன்மார்க்கன் உங்களோடு மோதி கொண்டிருக்கிறானோ, எந்த துன்மார்க்கன் உங்களுக்கு விரோதமாய் பழி சாட்டு குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறானோ, எந்த துன்மார்க்கரின் வல்லமைகள் உன்னோடு போட்டி போட்டு கொண்டிருக்கிறதோ, எந்த துன்மார்க்கர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னுடைய வாழ்க்கையும் தகர்த்து போடும்படியாய் அழித்து போடும்படியாய் வருகிறார்களோ, அந்த துன்மார்க்கனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சோத்திரம், நீ அவர்களை பார்த்து பயப்படாத, இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அவன் இராமற் போவான், அவன் இல்லாமல் போவான் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். பிரச்சனையை கொண்டு வர்றானா தைரியமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான். பிரைஸ் காட். அது எந்த துன்மார்க்கத்தின் வல்லமையா இருந்தாலும் சரி, துன்மார்க்கனை பார்த்து பயப்படாதீங்க, துன்மார்க்கத்தின் வல்லமையை பார்த்து யோசிக்காதீங்க, வசனத்தை கன்ஃபஸ் பண்ணுங்க. நம்ம பேசுற அத்தனை வார்த்தை, இது வெறும் தீர்க்க தரிசனம் என்பது ஏதோ கண்ணை மூடிட்டு அந்நியவாச இந்த தீர்க்க தரிசனம் அல்ல. நம்ம பேசுற ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறோம், வசனத்தை பேசி கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையினால, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பைபிள்ல சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தீர்க்க தரிசனம்னா நிறைய பேர் நினைக்கிற ஏதோ கண்ணை மூடி ஏதோ, அப்படி அல்லங்க, அது வேற. தோத்திரம். நான் வசனத்தையே தீர்க்க தரிசனமா பேசுறேன். தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை, சத்தியத்தை பேசுறேன். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமா பிரச்சனை வரும் பொழுது இந்த சத்தியமான வார்த்தையை தீர்க்கதரிசனமா ரேமாவா நீங்க சொல்ல ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தினால துன்மார்க்கன் இல்லாமல் போகிறான். பிரைஸ் காட். சோத்திரம். நிறைய பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது தைரியமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஓ பிரைஸ் காட். இந்த வார்த்தையை அப்படியே கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. நிறைய துன்மார்க்கத்தினால பாதிக்கப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? அப்படியே இப்பொழுதே நீங்க கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. கமாண்ட்ல நீங்க சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். பிரைஸ் காட். இன்னும் கொஞ்ச நேரம் தான் எனக்கு விரோதமா, என் பிள்ளைக்கு விரோதமா, என் எதிர்காலத்துக்கு விரோதமா, என் கையின் பிரயாசத்துக்கு விரோதமா எழும்புகிற துன்மார்க்கன் இராமற் போகிறான். பிரைஸ் காட். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? ரொம்ப நாள் இல்லைங்க. தோத்திரம். இது வரைக்கும் ரொம்ப போராடிச்சான், இனி போராட வேண்டிய அவசியம் கிடையாது. 10
இங்கே அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.